வீடு கட்டணும்னு நினைக்கிறேங்க. இந்த வீடு கட்டுறதுக்கு எந்த மாதிரி விஷயங்கள்லாம் லோனுக்கு பார்ப்பாங்க? ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வீடியோல சொல்லியிருப்போம் இன்கம் வச்சு எவ்வளவு எலிஜிபிலிட்டி வருது அப்படின்ட்டு. இன்னைக்கு என்ன சொல்ல போறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வச்சு எவ்வளவு லோன் வரப்போகுது அப்படின்றத சொல்ல போறாங்க. இதுல என்ன முக்கியமான விஷயம்னாங்க, இன்கமும் சப்போர்ட் பண்ணும், ப்ராப்பர்ட்டியும் சப்போர்ட் பண்ணும். இது ரெண்டுலுமே விச் எவர் இஸ் லோயர் அப்படின்னு வருதோ அதுதான் சாங்ஷன் வேல்யூ. ஸோ இதை பத்தி தாங்க இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம சொல்ல போறோம். வீடியோவை ஃபுல்லா பாருங்க. கேட்டதை கொடுக்குமாம் அற்புத விளக்கு வண்டர்லேம்ப். வண்டர்லேம்ப் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ நம்ம சொன்ன மாதிரிங்க, இந்த ப்ராப்பர்ட்டிக்கு எப்படி வேல்யூவேஷன் பண்ணுவாங்க, பேமெண்ட் எந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க, ஸோ இந்த லோனுக்குன்னு வரும்போது வீடு கட்டுறதுக்கு எந்த மாதிரி லோன் எலிஜிபிலிட்டி பண்ணுவாங்க அப்படின்றத சொல்ல போறோம். ஏன்னாங்க புதுசா ஏற்கனவே கட்டின வீட்டை எப்படி பர்ச்சேஸ் பண்றது அப்படின்றதுக்கு தனி, ஸோ வீடு கட்டுறது அப்படின்றதுக்கு தனி. ஸோ இந்த வீடு கட்டுறதுக்குன்னு சொல்லும் போதுங்க இன்கம் சப்போர்ட் பண்ணிருச்சுன்னு வச்சுக்கோம். ஸோ உங்களுக்கு ஏற்கனவே ஒரு வீடியோல நம்ம சொல்லியிருந்தோம், இந்த 50,000 ரூபாய் இன்கம் இருந்தா எவ்வளவு எலிஜிபிலிட்டி வரும், எவ்வளவு லோன் கிடைக்கும்ன்றத சொல்லியிருந்தோம். ஸோ அப்ப அங்க 25 லட்சம் ரூபாய் நமக்கு பாத்தீங்கன்னா எலிஜிபிள் வருது அப்படின்ட்டு அசஸ் பண்ணியிருந்தோம். அந்த 25 லட்சம் ரூபாய்க்கு இங்க ப்ராப்பர்ட்டியும் சப்போர்ட் பண்ணணும். ஸோ இப்ப ப்ராப்பர்ட்டி சப்போர்ட் பண்ணணும்னா என்னென்ன விஷயங்கள்லாம் பார்ப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல் விஷயம் இந்த இடத்தோட மதிப்பு. இந்த இடத்தோட மதிப்பு எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ இந்த இடத்தோட மதிப்பு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா மார்க்கெட் வேல்யூக்கு தாங்க பார்ப்பாங்க. ஸோ மார்க்கெட்ல ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணா போதும். அடுத்த விஷயம், எந்தெந்த மாதிரி பேமெண்ட்லாம் ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம வீடு கட்டணும்னாலேங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா குழி தோண்டுவாங்க, அதுக்கப்புறம் பேஸ்மெண்ட் போடுவாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 7 அடி இல்லை ஒரு 8 அடி அவங்க வசதிக்கு தகுந்த மாதிரி 7 அடி மட்டும் எழுப்புவாங்க. அதுக்கப்புறம் காங்கிரீட் போடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃபினிஷிங் ஒர்க், ஸோ அந்த பேலன்ஸ் இருக்கு அந்த பூச்சி வேலைகள் எல்லாம் பண்ணிட்டு எலக்ட்ரிஷியன் ஒர்க்கு, எலிவேஷன் ஒர்க்கு, உள்ளார பண்ற உட்டன் ஒர்க்ஸ், இது மாதிரி எல்லா ஒர்க்கும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்குவாங்க. ஸோ இது எல்லாமே ஸ்டேஜ் பை ஸ்டேஜா பிரிச்சிருவாங்க. நீங்க பேஸ்மெண்ட்டை போடுறீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு 3 அடிக்காவது அந்த பேஸ் மட்டும் நீங்க ஏத்தி இருக்கணும். ஸோ இந்த 3 அடிக்காவது பேஸ் மட்டும் போட்டாதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லோன் அமௌண்ட்டே கொடுப்பாங்க. இந்த 25 லட்சம் ரூபாய் உங்களுக்கு லோன் அமௌண்ட் ஃபிக்ஸ் ஆயிருக்கு அப்படின்னா இந்த 7 அடி இல்ல 3 அடி பேஸ் மட்டும் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 2 லட்சம் ரூபாயில இருந்து ஒரு 3 லட்சம் ரூபாய் வரைக்கும் ரிலீஸ் பண்ணுவாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா 7 அடியோ இல்ல 8 அடியோ அவங்க எவ்வளவு கட்டுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி செகண்ட் பேமெண்ட்டை ரிலீஸ் பண்ணுவாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா மூணாவது விஷயம் காங்கிரீட்டுங்க. காங்கிரீட் போட்டு நீங்க முட்டு கொடுத்துட்டாலே போதும், உங்களுக்கு மூணாவது பேமெண்ட்டும் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. சரிங்க, இந்த 3 பேமெண்ட்டும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க, இன்னும் எனக்கு பேமெண்ட் வர வேண்டி இருக்குங்க, கண்டிப்பா பிடிச்சி வச்சிருப்பாங்க. என்ன அதுக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த பினிஷிங் ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் ஆகணும். பூசுறது, எலக்ட்ரிஷியன் ஒர்க்கு, பெயிண்டிங் ஒர்க்கு, இது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஃபைனல் அமௌண்ட்டும் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆக மொத்தம் நீங்க புதுசா வீடு கட்டும் போது ஒரு 25 லட்சம் ரூபாய இந்த மாதிரி 4 விதமா பிரிச்சு கொடுப்பாங்க. ஒரு சில நேரத்துல 5 விதமா 6 விதமா கூட பிரிப்பாங்க, உங்களோட விருப்பம் தாங்க அது. ஸோ இந்த மாதிரி நீங்க வீடு கட்டணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி தான் ஸ்டேஜ் பை ஸ்டேஜா பேமெண்ட்டை ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இனிஷியலி அப்ப நீங்க என்ன பண்ணணும், கம்பல்சரி பேஸ் மட்டும் போடுறதுக்கு கையில அமௌண்ட்டை ரெடி பண்ணிக்கணும். ஸோ கையில அமௌண்ட் இல்லாம நம்ம லோன்லயே கட்டலாம்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா முடியாதுங்க. பேஸ் மட்டும் போடுறதுக்கு உண்டான செலவு நம்ம கையில இருந்து தான் கட்டி ஆகணும். ஸோ அதனால நீங்க வீடு கட்டணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ஒரு பாயிண்ட்டை தெளிவா பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் வச்சுதாங்க உங்களுக்கு லோன் அமௌண்ட்டையும் அரைவ் பண்ணுவாங்க. ஸோ நாங்க போட்டபடி இந்த மாதிரி 25%, 25%, 25% இந்த மாதிரி 4 கேட்டகரியா பிரிச்சுட்டாங்கன்னா உங்களோட அமௌண்ட் இப்போ 25 லட்சம் ரூபாய் வருதுன்னா அப்படியே டிவைடட் பை 4 போட்டுக்கோங்க. இந்த மாதிரி தாங்க ஸ்டேஜ் பை ஸ்டேஜா ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா வீடு கட்டுறதுக்கு உண்டான லோன். ஸோ இல்லைங்க நான் கட்டின வீட்டவே வாங்கிடுறேங்க, இந்த மாதிரிலாம் வேணாம், எனக்கு ஒரே பேமெண்டா கொடுத்துருங்க 25 லட்சம் ரூபாயும். ஸோ அதுக்கு எந்த மாதிரி பண்ணுவாங்க, என்னெல்லாம் தேவைப்படுங்க அப்படின்றத அடுத்த வீடியோல பார்ப்போம்.